ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நாம் மார்கழியினுடைய சிறப்பு பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு மார்கழியினுடைய 21வது நாள். இன்றைக்கு திருப்பள்ளி எழுச்சியினுடைய முதல் பாடலையும் ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய திருப்பாவை பாடலையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல்ல மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய இந்த திருப்பள்ளி எழுச்சி, இந்த பள்ளி எழுச்சி பாடல்களை ஆவுடையார் பெருமானுடைய முன்னிலையில் அவர் நமக்கு பாடி தந்திருக்கின்றார். இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலினுடைய முதல் பாடல் என்ன நமக்கு சொல்லுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வரலாம். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகும் சேற்றுதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடி உடையாய் எனையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே அப்படின்னு இறைவனை போற்ற ஆரம்பிக்கின்றார். ஏற்கனவே நேற்றைய பாடல்ல நிறைவு செய்தார் போற்றி போற்றின்னு, அது தனி பாடல். இதுலையும் போற்றி எனையவே துவங்குகிறாரு. இது அதோடு தொடர்ந்து இருக்குமா அப்படின்னு சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரும். கிடையாது, இது திருப்பள்ளி எழுச்சி பாடல். இதுல இறைவனை எடுத்த உடனேயே போற்றி அப்படின்னு தான் ஆரம்பிக்கின்றார். என்ன போற்றி, எதற்காக போற்றணும் இறைவனை? என் வாழ்முதலாகிய பொருளாக விளங்குகின்ற இறைவனை உன்னை நான் போற்றுகின்றேன். அது என்ன வாழ் முதல் ஆகிய பொருள் அப்படின்னா, வாழ்வின் முதலாக வந்த பொருளே நீதான் அப்படின்னு இறைவனை சொல்லுகின்றார். இந்த உலகத்துல எந்த ஒரு செயல் நாம் செய்வதாக இருந்தாலும் அதற்கு ஒரு முதல் அப்படிங்கிறது அவசியம் தானே. முதல் இல்லாமல் எதை செய்தாலும் அது சிறப்பாக இருக்காது. இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்கி நம்ம செஞ்சா எவ்வளோ காலத்துக்கு அந்த தொழிலை செய்ய முடியும்? அல்லது அந்த தொழிலில் நேர்த்தி இருக்குமா அப்படின்னா இருக்காது. தொழிலாக இருந்தாலும் அதுதான் நியதி. சரி, நீங்க தொழிலை விடுங்க, மற்ற விஷயத்துக்கு முதல் தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை. இப்போ சொற்பொழிவு செய்வதாக இருந்தாலும், பாடுவதாக இருந்தாலும், நடிப்பதாக இருந்தாலும், ஆடுவதாக இருந்தாலும் முதல் தேவையா? தேவை. படிக்கிற மாணவர்களுக்கு முதல் தேவையா? தேவை. எல்லோருக்குமே வாழ்வதற்கு முதல் தேவை. இவங்களுக்கெல்லாம் எதுக்குமா முதல் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இப்போ அடியேன் சொற்பொழிவு பண்றேன், சொற்பொழிவு பண்ணணும் அப்படின்னு இன்னைக்கு என்ன சொற்பொழிவுன்னு இன்னைக்கு போய் அதுக்கு உண்டான புத்தகத்தை எடுத்து அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அங்கே படித்ததை இங்கே போய் ஒப்பிக்கிறது அப்படிங்கிறது சொற்பொழிவாக இருக்குமா? அல்லது சொற்பொழிவு சுவையாகத்தான் இருக்குமா? தகவலை கேட்டு 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 சொல்கிறது, இங்கே படித்து அங்கே சொல்கிறதா, அங்கே படித்து இங்கே சொல்கிறதா, அவங்க பேசுனதை நம்ம சொல்கிறது, இவங்க பேசுனதை நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு பேச்சாளருக்கு அழகு அல்ல. என்னுடைய குருநாதர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொல்வார். ஓவர் டேங்கில் தண்ணி ஏற்றியாச்சுன்னா வீட்டில் எந்த குழாயை திறந்தாலும் தண்ணி வரும். அதுபோல் நாம் இளமை முதற்கொண்டு நல்ல நூல்களை படித்து 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 ஓவர் டேங்க் மாதிரி இதில் ஏற்றி வச்சுக்கணும். எப்போ தேவாரம் கேட்டாலும் பேசணும், திருவாசகம் கேட்டாலும் பேசணும், திருப்புகழ் கேட்டாலும் பேசணும், திருவருட்பா கேட்டாலும் பேசணும். அதுதான் ஒரு பேச்சாளரினுடைய வெற்றி. அப்போதுதான் உலகம் நம்மை ஒரு பேச்சாளர் அப்படின்னு ஒத்துக்கும். இப்போ பேசுபவருக்கு எது முதல்? கல்வி என்பது முதல். இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? முன்னாடியே படித்து வச்சுக்கணும். இவங்க ஒன்று சொன்னாங்க, அதை எடுத்து நம்ம சொல்லுவோம், அவங்க ஒன்று சொன்னாங்க, அதை எடுத்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னா அது அந்த பேச்சாளரினுடைய சுய பேச்சாக இருக்காது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, பேசுபவருக்கு முதல், பாடுபவருக்கு முதல் தேவையா? அவருக்கும் தேவை. இவங்க பாடின மெட்டிலேயே நம்மளும் பாடிட்டு போயிடுவோம் அப்படின்னு எல்லாத்தையும் பாடிட்டே போயிட முடியாது. சில பாடல்களை தங்களினுடைய எண்ணத்திற்கு ஏற்ப, தாங்கள் கற்றுக்கொண்ட அந்த ஆசானுடைய கைவண்ணத்திற்கு ஏற்ப, தன்னுடைய சுய சிந்தனைக்கு ஏற்ப அதில் ராகங்களை மாற்றுவது அல்லது அதில் இருக்கக்கூடிய ஸ்வரங்களை தங்களுடைய மனோஸ்வரமாக அவர்கள் போட்டுக்கொள்வது, இந்த ராகத்தோடு இந்த ராகத்தை இணைத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு புதிதாக அவர்கள் அதை உருவாக்கி பாடிக்கொள்வது, இது போல தனக்கென ஒரு பாணியை வகுத்து கொண்டால்தான் ஒரு நல்ல பாடகராக நிலைத்து நிற்க முடியும். நடனத்திலேயும் சரியா, எந்த துறையாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கென்ற முதலை அவர்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். அதே போல குழந்தைங்க, படிக்கிறவர்களுக்கு கல்வி மிக அவசியம். அந்த முதலை அவர்கள் இப்போதே சேர்த்து வைத்து கொள்ளணும். முதல்னா நம்ம நினைக்கிறோம் வெறும் செல்வம் அப்படின்னு, கிடையாது. அறிவும் முதல், ஞானமும் முதல். இதை யார் நமக்கு தருவா? இறைவன் தான் தருவா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக அதை இறைவன் கொடுப்பாராமா. அதுல பாருங்க,
மிக உயர்ந்த அருணகிரிநாத சுவாமிகளுக்கு முத்தை முதலாக கொடுத்தார் திருவண்ணாமலையில. ஞானசம்பந்த பெருமானுக்கு சீர்காழி திருப்பதியில எம்பெருமான் தோடுடைய செவியன் அப்படின்னு முதல் கொடுக்கின்றார். சுந்தரருக்கு முதல் கொடுத்தார், அப்பர் பெருமானுக்கு முதல் கொடுத்தார், ஒவ்வொருவருக்கும் இறைவன் முதல் கொடுக்கின்றார். ஏன் இறைவன் கொடுக்கிறார்? ஒரு குழந்தை ஒன்று செய்ய போகுதுன்னா அப்பா அம்மா தானே அதற்கு ஆரம்ப சுழி, பிள்ளையார் சுழி போட்டு வைக்கிற ஆளு. அப்ப இறைவன் நமக்கு தாய் தந்தையாக இருக்கிறார் என்பதை இதுல எத்தனை அழகா பதிவு பண்ணிருக்கிறார். உங்களுக்கும் ஒரு முதல் வேண்டும். ஆனா எனக்கு என்ன தேவைங்கிறத நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க தான் தீர்மானம் பண்ணணும். எதை நோக்கி நீங்கள் பயணப்படுகிறீர்கள், அந்த முதல் உங்களுக்கு யார் தருவா? இறைவன் தான் தருவா. அப்ப யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இறைவன் முதல் தந்து அவர்களை வாழ்விக்கின்ற கடவுள். அதனால்தான் சொல்றார், போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே அப்படிங்கிறார். இப்போ முதல் வரியை தான் நான் சொன்னேன். உள்ளே அத்தனை வரிகளிலேயும் அவ்வளவு சிறப்பாக இறைவனுடைய பெருமைகளை நமக்கு பதிவு செய்திருக்கின்றார் மாணிக்கவாசக சுவாமிகள். இதுல திருப்பெருந்துறை அப்படிங்கிற அந்த அழகான ஆவுடையார் கோவில்ல தான் மாணிக்கவாசக சுவாமிக்கு முதல் கிடைத்தது. அந்த பெருமானை இந்த பாடல்கள் தோறும் அவர் நமக்கு விவரித்து காட்டி இருக்கின்றார். இன்றைய திருப்பள்ளி எழுச்சி பாடல் எவ்வாறு இறைவன் நமக்கு முதல் கொடுப்பார் அப்படிங்கிறத விளக்கும் பாடலாக அமைந்தது. இதை தொடர்ந்து ஆண்டாள் நாச்சியார் நமக்கு அருளி செய்திருக்கக்கூடிய 21ஆம் நாள் பாசுரம் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். அதற்கு பிறகு அதனுடைய தாத்பரியத்தை பார்க்கலாம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியும் மா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். ஒரு நல்ல இயற்கை வர்ணனையோடு இந்த பாடலை துவங்குகிறார். ஏற்ற கலங்கள் எதிர் பொங்கி மீது அளிப்ப அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அந்த செல்வ வளங்கள் எப்படி நிறைந்திருக்கிறது, அது குறைந்ததே கிடையவே கிடையாது. நிறைந்திருக்கக்கூடிய ஒரு செல்வ வளம் பொருந்திய இடமாகவே நமக்கு ஆயர்பாடியை காட்டுகின்றார். அங்கே கிருஷ்ணனுடைய திருவடியை பணிகின்றவர்களிலேயே 2 விதத்தை இங்கே நமக்கு இந்த பாடல்ல நாச்சியார் சுட்டி காட்டுகிறார். 2 விதமான வணங்குதல் அப்படிங்கிறது இருக்கு. பொதுவாக வணங்குதல் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியும். ஆனால் இதில் நாச்சியார் கொஞ்சம் வித்தியாசமாக 2 முறையை நமக்கு விளக்கப்படுத்தி சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னா, பகைவர்களும் உன்னை பணிகிறார்கள், பக்தர்களும் உன்னை பணிகின்றார்கள். இருவரும் பணிவது என்னவோ ஒன்றுதான், ஆனால் நோக்கம் என்பது வேறாக அமைந்திருக்கிறது. என்ன? உன் மீது கொண்ட அச்சத்தினால் பகைவர்கள் இப்படி உன்னை பணிகிறார்கள், நாங்கள் எல்லாம் உன் மீது கொண்ட அன்பினால் உன்னை இப்படி பணிகின்றோம். அப்ப பணிதல் அப்படிங்கிறதிலேயே எத்தனை வேறுபாடு இருக்குது, அதை ரொம்ப அழகா சொல்றார். அச்சத்தினால் பணிவது என்பது வேறு. அச்சத்தினால் உன்னை இவர்களெல்லாம் வணங்குகிறார்கள். ஏன் அவர்கள் அச்சத்தினால வணங்கணும்? எங்கே நாம் வணங்கவில்லை என்று சொன்னால், இந்த கண்ணன் நம்மை அழித்து விடுவானோ என்கின்ற அச்சத்தினால் அவர்கள் உன் திருவடியை பிடித்திருக்கிறார்கள். ஆற்றாது உன் அடிப்பணியும் மா போலே அப்படின்னு நமக்கு சொல்ற. அவங்க எல்லாம் பயந்து கொண்டு நாம் கண்ணனை சரணாகதி அடைந்து விட்டாலாவது உயிர் பிழைப்போமே அப்படிங்கிற எண்ணத்தினால் உன்னை பகைவர்கள் சரணாகதி அடைகிறார்கள். ஆனால் நாங்கள் அப்படி சரணாகதி அடைபவர்கள் அல்ல. நாங்கள் எதற்காக உன்னை சரணாகதி அடைகிறோம்? அன்பால் உன்னை சரணாகதி அடைகின்றோம். அன்பினால் நீதான் எல்லாம் அப்படின்னு தஞ்சமாக உன்னை சரணாகதி அடைகின்றோம். ஆகவே எங்களுடைய சரணாகதியை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நாச்சியார் மிக அழகாக இந்த சரணாகதி தத்துவத்தை நமக்கு விளக்கப்படுத்துகிறார். இன்றைக்கும் இறைவனை வழிபடுவதில் இந்த பேதமை இருக்கு. கடவுளை அன்பால் போற்றி புகழ்ந்து பாடி பணிந்து இறைவன்தான் நமக்கு எல்லாம் அப்படின்னு வழிபடுவது ஒரு பிரிவு. இன்னொரு பிரிவு இருக்கு. அது என்ன பிரிவு அப்படின்னா, எங்க கும்பிடலைன்னா ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, அதனால கும்பிட்டு வைப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வழிபடக்கூடிய சிலரும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். பகைவர்கள் வழிபடுவதற்கும் இவர்கள் வழிபடுவதற்கும் அப்புறம் என்ன வேறுபாடு இருக்கு? 2 கிட்டத்தட்ட ஒன்று தானே. ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவது போல பயந்து கொண்டு இறைவனை வழிபடக்கூடாது. ஏன்? இறைவன் நம்மளை பயமுறுத்துறவரா? இல்லை, பயத்தை போக்குபவர்.
அச்சத்தை தவிர்ப்பவர். இறைவனுக்கு அச்சமே கிடையாது. அதனால தான் அவனை ஒளிப்பிழம்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்? இருள் என்பது துன்பத்தை கொடுக்கும், ஒளி என்பது இன்பத்தை கொடுக்கும். ஆக ஒளிமயமாக இருக்கிற இறைவன் துன்பத்தை ஒரு நாளும் தரக்கூடிய தெய்வம் அல்ல, இன்பத்தை தருகிற தெய்வம். அவரை நாம ஏன் பயந்து பயந்து கும்பிடணும்? பயப்படக்கூடாது. பயத்தை போக்குகின்ற அந்த கடவுளை அன்பாக உள்ளம் உருகி உண்மையான பக்தியோடு நம்ம வழிபாடு பண்ணினோம்னா நிச்சயமாக அந்த திருவடியிலிருந்து நமக்கு நலன் கிடைக்கும். அதனால வழிபடும் போது இந்த பய பக்தியாக அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த பயம்ங்கிறது பயந்துகிட்டு கும்பிட்டு வைப்போம், இல்லைன்னா நமக்கு எதனா வந்துட போகுது அப்படிங்கிற பயத்தோடு கடவுளை நெருங்காது உண்மையான பக்தியோடு இறைவனை நெருங்க வேண்டும் அப்படின்னு நமக்கு நாச்சியார் இந்த பாடல்ல அழகாக காட்டியிருக்கின்றார். இன்றைய பாசுரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைய சிறப்பு தகவலை பார்க்கலாம். இறைவன் நாம் படைக்கின்ற நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறாரா, எப்படி ஏற்றுக்கொள்கிறார், எப்படி நாம் நைவேத்தியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்குறேன். ஆனாலும் சில பேர் இப்பயும் கேட்குறீங்க, இந்த நைவேத்தியம் கண்டிப்பாக பண்ணணுமா, தினம் பண்ணணுமா அப்படின்னு. ஒரு நண்பர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாரு, உறவினர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னா தினம் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் தானே, என்ன கேள்வி? இப்போல்லாம் நிறைய பேர் போய் உட்கார்ந்துருந்தா கூட நம்மளை விட்டுட்டு வீட்டில் இருக்கிறவங்கள தான் கவனிப்பாங்க. நீங்கள் வந்தீங்க தானே, உட்காந்துருங்க அப்படின்னுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு அப்படியே அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அப்புறமா அவங்களையும் கவனிப்போம் அப்படிங்கிற ஒரு அலட்சிய மனப்பான்மை பலருக்கும் வந்துருச்சு. அப்படி கிடையாது. வீட்டுக்கு யார் விருந்தினர்கள் வராங்களோ, அவங்க நண்பராக இருக்கட்டும், புதியவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா பழகின சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா வந்தவங்களை தான் முதல்ல கவனிக்கணும். வீட்டில் இருக்கிற மற்றவர்கள், அது யாரோ, கணவனோ, குழந்தையோ, அப்பா அம்மாவோ யாராக இருந்தாலும் அவங்கள அப்புறமா தான் கவனிக்கணும். இதுதான் நியதி. இப்போ நிறைய பேருக்கு நியதியே மறந்து போச்சு. அவங்க சௌகரியத்துக்கு யார் அவங்களுக்கு தேவைன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள கவனிச்சிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. அதுபோல் கடவுளை நம்ம வீட்டில் ஒருத்தராக நம்ம நினைக்கிறோம். அப்படி நினச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? இறைவனுக்கு நித்தியமாக நம்ம பூஜை, வழிபாடு, நைவேத்தியம், அபிஷேகம், ஆராதனை எல்லாம் பண்ணிடுவோம். ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை பண்ணலாமா, செவ்வாய்க்கிழமை பண்ணலாமா, அப்போனா அன்னைக்கு மட்டும்தான் சுவாமியை நம்ம கூப்பிடுறோமா, அன்னைக்கு மட்டும்தான் அவர் நம்ம கூட இருக்கிறாரா அப்படிங்கிறதே நம்ம கேள்வியாக இருக்குல்ல. அப்போ இறைவனை என்னோடே இருக்கிறார், என்னோடே பயணப்படுகிறார், என்னை இறைவன் வழிநடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க அன்றாடம் இறைவனுக்கு பூஜை செய்கின்ற போது நைவேத்தியம் அப்படிங்கிறத செய்யணும். சரி, நைவேத்தியம் நம்ம கொடுத்து தான் சுவாமி எடுத்துக்கிறாரா அப்படின்னு குதர்க்கமாக கேட்குறவங்களும் இன்றைக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் குழந்தைங்க கூட விளையாட்டாக கேட்கும், ஏம்மா நாம் வைக்கிற வாழைப்பழம் தான் சாமி சாப்பிட போதா, அது இங்கே தானே இருக்குது, சாமி அதை எங்கே சாப்பிடுது, நீ செய்கிற பொங்கலை தான் கடவுள் சாப்பிட போகிறாரா அப்படிங்கிற கேள்வியை குதர்க்கமாக கேட்டாலும் சரி, குழந்தைத்தனமாக கேட்டாலும் சரி, அவர்கள் தெளிவில்லாமல் கேட்கிறார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப தெளிவாக நம்ம பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க நைவேத்தியம் அப்படின்னா என்ன. காஞ்சி மகா பெரியவர் அதை அழகாக நமக்கு விளக்கப்படுத்தியிருக்கிறார். நிவேதயாமி அப்படின்னா நான் தெரிவிக்கிறேன்னு அர்த்தம், நீ சாப்பிடுன்னு அர்த்தம் கிடையாது. சுவாமியை போய் சாப்பாடு கொடுக்கறதுக்கு நம்ம யாரு, நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? நம்மை படைத்தது போலத்தான் இறைவன் உலகத்தில் உணவுகளையும் படைத்திருக்கிறார். அவர் படைச்சதை அவர்கிட்டே கொண்டு போய் இதை நீ சாப்பிடு அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணுமா? அவசியம் இல்லை. அப்புறம் ஏன் சுவாமி கிட்ட வைக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்திற்கு என்னை நீ தந்தாய், அதற்கு நான் உனக்கு நன்றி சொல்லுகிறேன், அதை சொல்லுவதற்கு தான் வழிபாடு. அதையே நிறைய பேர் பண்ணுறது இல்லை. அதோட இன்னொரு விஷயத்தை நம்ம சுவாமி கிட்ட தெரிவிக்கிறோம், நீ தந்த இந்த உயிரை காப்பாற்றுவதற்காக நீ படைத்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சில பொருளை, இந்த போல வாழைப்பழமோ சாதமோ ஏதோ ஒரு சில பொருளை வச்சு என்னுடைய உயிரை நான் பேணி பாதுகாக்கிறேன், உனக்கு அதற்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன், இந்த பொருள் பிரசாதமாக என் உயிரை காக்கட்டும் அப்படின்னு இறைவன் கிட்ட அதை நாம் தெரிவித்து விட்டு அந்த பொருளை நாம் உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு தான் நெய்வேத்தியம். அதனால நெய்வேத்தியம் நாம கொடுத்துதான் கடவுள் சாப்பிடணுங்கிறது கிடையாது. இறையருளால் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை அவனுக்கு தெரிவித்து விட்டு, நன்றி தெரிவித்து விட்டு நாம் அந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நெய்வேத்தியம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் நைவேத்தியம் பண்ணும்போது ஏதோ கடவுள் சாப்பிட்றார் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம நைவேத்தியம் பண்ணிட்டு இருந்தோம்னா ஏன் எதுக்கு அப்படிங்கிற ஒரு தெளிவு அவர்களுக்கும் கிடைக்கும். ஆத்ம ஞானமயம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைய திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை பாடல்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி, வணக்கம்.